Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சம்மர் ஸ்பெஷல் நுங்கு ஜூஸ் எப்படி செய்தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஃபுட்டையும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த நுங்கு சாப்பிட்றதால நம்மளுக்கு என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது, எப்படி இதை பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சம்மர் சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த நொங்குல நிறையவே விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற அந்த மினரல்ஸும் விட்டமின்ஸும் தான் நம்ம குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் பொட்டாசியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதால நம்ம கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுது. ஆந்தோசைனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்து இந்த நொங்குல இருக்கிறதால பெண்களுக்கு வரக்கூடிய பிரெஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்குது இந்த நொங்கு. இந்த வெயில் டைமில் நம்ம நிறைய நொங்கு சாப்பிட்றதால நம்ம உடம்புல இருக்க அந்த சூடு தணிஞ்சு நல்லா கூலாகும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். நொங்கில் வந்து நேச்சுரலாகவே நிறைய நீர்ச்சத்து அடங்கியிருக்கு. ஸோ நம்ம இதை சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வயிறு வந்து சீக்கிரமாக ஃபுல் ஆகிட்டு இந்த அடிக்கடி பசி ஏற்படுறதை தடுக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். இந்த சம்மர் டைமில் வரக்கூடிய சின்னம்மை, கட்டி, அந்த வேர்க்குரு இது எல்லாமே இந்த நொங்கு சாப்பிட்றதால அது கொஞ்சம் வராமல் கொஞ்சம் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நொங்கு அரைச்சி அதை கூட கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து ஒரு 10 நாள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இந்த அல்சர் ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆகதா சொல்கிறாங்க. ஒரு 40 நாள் தொடர்ந்து நம்ம நுங்கு சாப்பிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்குது. இவ்வளோ நேரம் நுங்கோட நம்ம பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். இப்போ அது எப்படி வாங்கணும்னா, முத்துற நொங்கா நம்ம வாங்கக்கூடாது. நல்லா சாஃப்டான நுங்கா பார்த்து வாங்கிக்கிங்க. முத்துற நொங்கா நம்ம சாப்பிடும்போது டைஜஸ்ட் ஆகாமல் அந்த வயிறு வலி வரும். ஸோ சாஃப்டான நொங்கா பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. அடிக்கடி சளி பிடிக்கிறது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிங்க. சுத்தமாக சாப்பிடாதீங்க. இந்த வெயில் டைமில் வந்து பசங்களுக்கு வந்து நெத்தியில் வந்து நிறையவே வேர்க்குரு வரும். அந்த மாதிரி வரும்போது இந்த நொங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோலை எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நெத்தியில் சும்மா ஒரு 10 மாதிரி போட்டு வந்தால் அந்த வேர்க்குரு வந்து சீக்கிரமாகவே க்யூர் ஆகும். நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த நொங்கு சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, சாப்பிட்லாம். பட் அளவோடு சாப்பிட்ணும். அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டு வரும்போது அந்த கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய அந்த டைஜஷன் ப்ராப்ளம், அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் அது எல்லாமே நல்லா க்யூர் ஆகும். ஓகே, இப்போ நம்ம நொங்கு ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த நொங்கில் இருக்க அந்த தோல் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சொல்லப்போனால் இந்த நொங்கை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். தோலோடு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் என் பசங்க வந்து ஜூஸ் தான் வேணும்னு சொன்னதால் நான் இன்றைக்கி ஜஸ்ட் ஜூஸ் எடுக்க போகிறேன். இந்த நொங்கில் இருக்க அந்த தோல் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதுக்கு தேவையான அளவு சுகர் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு சும்மா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். சுகர் வேண்டான்னு நினைக்கிறவங்க சுகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம இதில் பாலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்க்குறேன். இந்த பாலை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் தான். இதை சேர்த்துட்டு இதையும் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு நுங்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு கிளாஸில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது சொல்லப்போனால் நுங்கு மில்க் ஷேக் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் இதை கிளாஸில் ஊற்றிக்கலாம். நல்லா இது ஹெல்த்தியாக கொடுக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒயிட் சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை அப்படின்னா வெல்லம் சேர்த்து கொடுங்க. நான் வீடியோ எடுக்கிறதால நாட்டு சக்கரை வெல்லம் சேர்த்தா கொஞ்சம் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடும். ஒயிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் இதில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் செய்யும்போது நாட்டு சக்கரை அப்படின்னா வெல்லம் போட்டு கொடுங்க. தேவைப்பட்ட ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொடுக்கலாம். நான் பசங்களுக்கு கொடுக்கறதால சளி பிடிச்சிரும். ஸோ நான் அப்படியே நான் சர்வ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான நுங்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த நுங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா டைம்லையும் நம்மளுக்கு கிடைக்காது. சீசன் டைமில் தான் கிடைக்கும். ஸோ சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் அந்தந்த டைம்லேயே வாங்கி செஞ்சு சாப்பிட்ருங்க. அப்படி சாப்பிடும்போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு நிறையவே கிடைக்கும். இந்த நுங்கில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா நான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி நுங்கு ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.